ஸ்ரீ குருப்பியோ நமஹா. முருகப்பெருமானின் திருவிளையாடலை இன்னும் பார்க்கலாமா? வாங்க. அன்னைக்கு உமையாள் ஆச்சரியப்பட்ட மாதிரி நம்ம முருகப்பெருமானுக்கு தன்னோட லீலைகளை ஆரம்பிச்சிட்டார். 8 பெரிய மலைகளையெல்லாம் ஒன்றா சேர்த்தார். அப்புறம் அதை அப்படியே தலைகீழாக நிறுத்தினார். கடல்களையெல்லாம் ஒன்றா சேர்த்தார். இந்த உலகத்தையே சுற்றி இருக்கிற சக்கரவாள மலையை பாதாளத்துக்கு தள்ளினார். கங்கை ஆற்றையே அடைச்சிட்டார். இதையெல்லாம் பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் தேவர்களும் பயந்து நடுங்கி போயிட்டா. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு, நம்ம ஆற்றுல குழந்தை விளையாடுறப்போ வீட்டில் இருக்கிற எல்லா சாமான், பொம்மைகள், பாத்திரங்கள்னு எல்லாத்தையும் எடுத்து நடு ஹாலில் கொட்டி வச்சு ஒரு பெரிய கோட்டை கட்டினா நாம் எப்படி ஒரு நிமிஷம் அசந்து போயிடுவோம். அந்த மாதிரி தான் தேவர்களும் முருகனோட விளையாட்டில் அசந்து கொஞ்சம் பயந்து போயிட்டா. இந்த விளையாட்டை எல்லாம் பார்த்துட்டு இந்திரனும் மற்ற வானவர்களும், ஆஹா, யாரோ ஒருத்தன் பூமியையும் வானத்தையும் இப்படி ஆட்டி படைக்கிறானே, இவன் யாரோ ஒரு பெரிய மாயை வித்தைக்காரன் போல இருக்கு, இவனை இப்படியே விட்டா நாளைக்கு அசுரர்களோடு சேர்ந்து நம்மளையும் அழிச்சிடுவான், இவனை போரில் வெல்லுவோம் என்று நினைச்சு போர் தொடுக்க கிளம்பிட்டான். இந்திரன் தன்னோட ஐராவதம் யானை மேலே ஏறிண்டு வஜ்ராயுதம், வாள், குந்தம்னு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு முருகப்பெருமான்கிட்ட சண்டைக்கு வந்தான். முருகப்பெருமானும் அந்த படையை தாக்கினார். சில தேவர்கள் போர்க்குளத்தில் விழுந்துட்டா, சில பேர் ஓடி போயிட்டா. கடைசியில் எல்லாரும் ஈசனையே நினைச்சு பிரார்த்தனை பண்ணினா. இந்த சமயத்தில் தேவர்களோட குருவான வியாழ பகவான் பிரகஸ்பதி அங்கே வந்தார். அவர் வந்து பார்த்ததும் இந்த குழந்தை யாரோ இல்லை, சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனுடைய அம்சம்தான்னு தெரிஞ்சின்றார். கருணை கடலே, நீ அசுரர்களை அழிக்கணுமே தவிர இப்படி தேவர்களை வருத்தக்கூடாதுன்னு வேண்டின்றார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு, நம்ம ஆற்றுல குழந்தைகள் சண்டை போட்டுண்டா பெரியவா வந்து சமாதானம் பண்ணி அவன் உன் தம்பிடா, அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி வியாழ பகவான் வந்து விஷயத்தை புரிய வச்சார். வியாழ பகவான் கேட்டதுக்காக நம்ம முருகப்பெருமான் இறந்த தேவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து எழுப்பினார். எழுந்த தேவர்கள் எல்லோரும் முருகனை பார்த்து பலவாறு துதித்தார்கள். கந்தா போற்றி, முருகேசா போற்றி, குமரனே போற்றின்னு பல பெயர்களை சொல்லி வழிபட்டார்கள். அப்போ முருகப்பெருமான் தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினார். 8 திசைகளும் 14 லோகங்களும் எல்லா கடல்களும் எல்லாமே அவருக்குள் அடக்கம்னு காட்டினார். இதை பார்த்ததும் தேவர்கள் எல்லோரும், ஐயனே, எல்லா உலகமும் நீயேதான்னு எங்களுக்கு இப்போதான் புரிஞ்சது. உன்னோட இந்த பிரம்மாண்டமான ரூபத்தை நீயே எங்களுக்கு கருணை செஞ்சாதான் நாங்கள் பார்க்க முடியும்னு சொல்லி ரொம்ப உருகி போயிட்டா. இந்திரன் வந்து, சுவாமி, நீயே எங்கள் அரசியல் தலைவனாக இருந்து எங்களை காக்கிறதுக்காக என் செல்வத்தை எல்லாம் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கு நம்ம சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? இந்திரனே, உன்னோட செல்வத்தை எல்லாம் நீயே வச்சுக்கோ, நீங்கள் எல்லோரும் என் சேனைக்கு வாங்க, நானே சேனாபதியாக முன்னாடி நின்று அசுரர்களை எல்லாம் அழித்து உங்களை காக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு அருளினார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு, எப்படி நம்ம ஆற்றுல பெரியவா எதுக்கும் கவலைப்படாதே, நான் இருக்கேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுப்பாளோ, அப்படி நம்ம சுவாமி தேவர்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு கைலாயத்திற்கு திரும்பி போனார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.